ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் ஃபிசிக்ஸில் கேட்டிருந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் என்னன்னு பார்ப்போம். An electric dipole is placed as shown in the figure. The electric potential at point due to the dipole is. இதுதான் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இந்த கொஷினை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். An electric dipole is placed as shown in the figure. இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ஒன்று இருக்குது. ஓகே, சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டியூ டு த டைபோல் இஸ். இந்த டைபோல்னால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த படத்தில். இந்த பாயிண்ட் பி பாயிண்டில் நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு எப்சிலன் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் 1/4 எப்சிலன் நாட்டை நம்ம கேனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, இதுதான் நமக்கு கொஷின். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்னு ஏன் வச்சு சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில் பாருங்களேன், எல்லாத்துலேயும் நமக்கு கேங்கிற வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, சரி, அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ நம்ம படத்தை எடுத்துக்குவோம். இந்த படத்தில் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் டைபோல். இப்போ நமக்கு இங்கே ஒரு டைபோல் ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதோட சென்டர் இங்கே ஓன் கூட எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு இந்த டைபோல் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை ஆர்ஜின் ஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க போறோம். அப்ப சென்டர் ஆஃப் டைபோல் ஓ ஆர்ஜின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, சார்ஜ் மைனஸ் கியூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ. இப்போ ஆர்ஜின்லேருந்து மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மைனஸ் கியூங்கிற சார்ஜ் ஆர்ஜின்லேருந்து 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம இதை இமேஜின் பண்ணோம்ல, இப்போ மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சரி, ஓகே, சரி, சார்ஜ் plus q distance from O 3 சென்டிமீட்டர். ஆமாம், ஆர்ஜின்லேருந்து ப்ளஸ் கியூ சார்ஜும் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, நம்ம இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இமேஜின் பண்ணிட்டோம். அப்போ இதை ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நமக்கு பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ, ஆர்ஜின் ஓலேருந்து ஒரு பாயிண்ட் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சார்ஜ்னாலும் நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இங்கே கிடைக்குது. இந்த 2 சார்ஜ் தான் நம்ம டைபோல்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த டைபோல்னால நமக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, கிளியர். சரி, இதுதான் நமக்கு இந்த படத்தில் கொடுத்துருந்த டேட்டாஸ். இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட்ல நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் கியூ டு பி. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் கியூ இருக்குது பார்த்தீங்களா டைபோலில். இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த பாயிண்ட் எந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் முதல். ஓகேங்களா, சரி, இங்கேன்னா நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே, ஸோ முதல் நம்ம டிஸ்டன்ஸை பார்த்துருவோம், ஃபார்முலா எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு பார்ப்போம். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்லேருந்து அந்த பாயிண்ட் 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆர்ஜின்லேருந்து ப்ளஸ் கியூ 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்ப இந்த பிளஸ் கியூக்கும் பிக்குங்கிற பாயிண்ட் நமக்கு இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் தானே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டோட்டல் 5 சென்டிமீட்டர்ல இருந்து இந்த 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பிளஸ் கியூக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்? எஸ்ஐ யூனிட்ல கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்ப 2 × 10⁻⁻2 மீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ டு பி. இந்த மைனஸ் கியூக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ தான் இதனால் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ மைனஸ் கியூலேருந்து ஆர்ஜின் வரையில உள்ள டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர். ஆர்ஜின்லேருந்து பி பாயிண்ட் வரை உள்ள டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர். அப்போ மைனஸ் கியூலேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டோட்டலாக அந்த 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் நான் கிடச்சிருமா? சரி, அப்போ நம்ம 3 + 5 நமக்கு எவ்வளோ வரும்? 8 சென்டிமீட்டர் வரும் இல்லைங்களா. சரி, இதுதான் இந்த 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது.
இப்போ நம்ம அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிப்போம். 8 × 10⁻⁻2 மீட்டர். ஓகே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம இனிமேல் பொட்டன்ஷியல் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி, பிங்கிற பாயிண்டில் நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் V is equal to K into Q/R. ஓகேங்களா, கேங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டன்ட். அப்போ வந்து சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ். ஓகே, சரி, ஜென்ரலாக பொட்டன்ஷியலுக்கு ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ். நமக்கு இங்கே இருக்கிறது டைபோல், 2 சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது. அப்போ அந்த 2 சார்ஜ் பார்ட்டிகல்னாலையும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும். அதான் நெட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். 2 சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ பி நெட் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி, பினாலே பொட்டன்ஷியல் இல்லைங்களா. ஸோ அப்போ பி நெட் அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல், நெட் பொட்டன்ஷியல் இந்த பிங்கிற பாயிண்ட்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி, இப்போ நமக்கு இது என்ன பண்ணணும், அப்போ வந்து ப்ளஸ் கியூனால கிடைக்கிற பொட்டன்ஷியல் ப்ளஸ் மைனஸ் கியூனால கிடைக்கிற பொட்டன்ஷியல், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா. சரி, அப்போ கே டாட் இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கே இன்டூ ப்ளஸ் கியூ டிவைடட் பை ஆர், இங்கே ப்ளஸ் கியூனால கிடைக்கிறது ப்ளஸ் கே இன்டூ மைனஸ் கியூ, இங்கே சார்ஜ் கியூக்கு பதிலாக ப்ளஸ் கியூ சார்ஜ் ஒன்று போடுறோம், மைனஸ் கியூ சார்ஜ் ஒன்று போடுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது. ஓகே, கிளியர். சரி, இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே வச்சுருங்க. ப்ளஸ் கியூக்கு நம்ம கியூன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ப்ளஸ் கியூக்கு கியூ போட்டுக்கலாம். சரி, இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த பிங்கிற பாயிண்ட் மேலே தானே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஆறுங்கிறது. ஓகேங்களா, சரி, அப்போ அந்த ஆர் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், 2 × 10⁻⁻2 அதை கீழே போட்டாச்சு. ஓகே, சரி, ப்ளஸ் கியூ சார்ஜுக்கு எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் கியூ சார்ஜுக்கு இங்கே பாருங்களேன், நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் இன்டூ ப்ளஸ் நமக்கு என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்னு ஆகும். ஓகேங்களா, நம்ம ஆட் பண்ணணும், ப்ளஸ் தான் பண்ணணும், ஆனால் இங்கே இருக்கிறது மைனஸ் சார்ஜ், அதனால் ப்ளஸ் இன்டூ மைனஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஃபார்முலா அதனால தான் மைனஸாக மாறிடுச்சு. சரி, திரும்ப இந்த கேவை அப்படியே வச்சுக்கிட்டோம், இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோமே, அதனால இந்த கியூ அப்படியே வச்சுக்கிறோம். சரி, இந்த மைனஸ் கியூ சார்ஜினால கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன, இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், 8 × 10⁻⁻2 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சரி, இப்போ ஃபார்முலா ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதில் நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்கிற டேர்மு, மாறாமல் இருக்கிற டேர்ம்லாம் வெளியில் எடுத்துடலாமா. ஓகேங்களா, இது ரெண்டுலையுமே காமனாக இருக்கிற டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக்யூ, இதுலேயும் கேக்யூ இருக்குது, இதுலேயும் கேக்யூ இருக்குது. சரி, மேலே இருக்குது ஈக்குவேஷனில் மேலே. சரி, நம்ம எடுத்துருவோம். கேக்யூ எடுத்தாச்சு, காமன் டேர்ம் வெளியில் எடுத்தாச்சு. சரி, மீதி கீழே என்ன காமன் டேர்ம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 10⁻⁻2 இருக்குது, 10⁻⁻2 இருக்குது. சரி, இங்கே 10⁻⁻2வையும் எடுத்துருவோமே வெளியில். சரி, மீதி நமக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்யூ எடுத்தாச்சு, 10⁻⁻2 எடுத்தாச்சு, மீதி 1/2 தான் இருக்குது. 1/2 போட்டுக்கலாம். சரி, நடுவில் மைனஸ் இருக்குது, இதுலேயும் நம்ம ரெண்டுமே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குது, 1/8 இருக்குது. இந்த டேர்மை நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா, காமன் டேர்மை நான் வெளியில் எடுத்து மாற்றி எழுதியிருக்கேன். சரி, இது இன்னும் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேக்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு ஆப்ஷன் தகுந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ 10⁻⁻2 மேலே எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா நமக்கு ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது. இன்டூ 10⁻+2 ஆயிடுச்சு. நீங்கள் இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க எது ஆன்சர்னு. இருந்தாலும் நமக்கு வந்து ஃபைனல் வரலும் கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, சரி, இப்போ நமக்கு ரெண்டுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்துருவோமா. எல்சிஎம் எடுத்தோம்னா 8. ஓகே, ஸோ அப்போ 2 4s are 8, மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 4 - 1, இப்போ ஆன்சர் சொல்லிடுங்க. 3/8 கேக்யூ, இந்த மைனஸ் பண்ணி 3/8 வந்துருச்சு. 3/8 முன்னாடி கொண்டு வந்துட்டோம், ஏன்னா ஆப்ஷன் அப்படி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. கேக்யூ இன்டூ 10⁻2 வோல்ட். ஓகேங்களா, பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம்ல, அதனால வோல்ட். இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது, எந்த ஆப்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான சம்மு தான், உங்களுக்கு பார்த்ததுமே புரிஞ்சிடும். சரி, கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் இதை ஃபுல்லாக நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன சம் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க. கியூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும். கியூக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதே ஃபார்முலாவில் கியூவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க, கேவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினை எப்படி நீங்கள் மாற்றி கேட்டாலும் உங்களால் போட முடியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக நடத்துகிறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.